இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் சொன்ன வார்த்தைகள் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அதுக்கு அடுத்த வசனத்திலே அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் நாட்டப்பட்டதும் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய்கள் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கடி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று ஒரு மரத்தோடு ஒரு விருட்சத்தோடு நீதிமான் ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மேல் தன் நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை வேதம் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் பாக்கியவான் மாத்திரம் அல்ல, அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். அவன் நீதிமானாக இருக்கிறான். அவன் தேவனுடைய குமாரனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் நீதிமான், அவன் தேவனுடைய குமாரன் என்ற இடத்திலே இருக்கிறான் என்பதை நாம் இந்த வேத பகுதியின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு வருடத்தின் மத்திய பகுதியிலே வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நம்முடைய ஜீவியம், இந்த கடந்து வந்த 6 மாதங்கள் நம்முடைய ஜீவியம் எப்படி இருந்தது? இந்த 7வது மாதத்தின் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்தின் பகுதி எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய பாக்கியவானாக நாம் காணப்படுகிறோமா? நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து தேவனிலே நிலைத்திருந்து தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா? நாம் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டது என்று சொல்லக்கூடிய அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்? தண்ணீர்கள் எப்பொழுதும் தண்ணீர் எதை குறிக்கிறது? ஒரு பக்கத்திலே வசனத்தை குறிக்கிறது, இன்னொரு பக்கத்திலே அது ஜீவனை குறிக்கிறது, அபிஷேகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. நான் ஜீவன் என்று சொல்வது நாம் உயிரோடு இருக்கிறோமே அந்த ஜீவனை குறித்து நான் பேசவில்லை. நான் ஜீவன் என்று சொல்வது நித்திய ஜீவன், பரிபூர்ணமான ஜீவன். என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவரை விசுவாசிக்கிறவன் இடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது. ஆக அங்கே தேவன் மேல் நம்பிக்கையுள்ள ஒரு மனிதன், தேவனில் நிலைத்திருக்கக்கூடிய மனிதன், என்னில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் என் வசனத்தின்படி நடக்கக்கூடியவனாக என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் என்பதாக இருக்கிறது. நாம் தேவனில் நிலைத்திருக்கக்கூடிய, தேவனில் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய, தேவனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனங்களை வாசித்தால், கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. அந்த விசுவாசத்திலே நாம் ஸ்தோத்திரத்தோடே பெருக வேண்டும் என்று கொலோசிய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதின இடத்திலே குறிப்பிடுகிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வேர் கொண்டவர்களாய், அவருக்குள் வேர் கொண்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டபடியே, அவரை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டோம், அவருக்குள் நாம் எப்படி வேரூன்றி இருக்கிறோம், அவருக்குள் நாம் எப்படி, அவரிலே நாம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் எத்தகையது, நமக்கு போதனை செய்யப்பட்டதே, நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் எத்தகையது, அதை
நாம் உறுதிப்படுத்தி கொண்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே நாம் பெருக வேண்டும் என்று கொண்டு வருகிறார். கர்த்தரில் தன் நம்பிக்கையை வைத்து, கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டானோ, நீங்கள் நிருபங்களிலே அங்கே இயேசு என்று தனிப்பட்ட முறையில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பது கடினம். அப்படி எழுதப்பட்ட வசனம் 1-2 தான் இருக்கும். அது அவருடைய மனுஷிகமாக அவர் இங்கே வெளிப்பட்டதை குறிக்கக்கூடிய வசனங்களாக இருக்கும். மற்றபடி அவருடைய தெய்வீகத்தை உணர்த்தும்படியாக அவர் மனிதனாக வந்தாலும் அவர் தேவன் என்பதை, அவர் பரிபூர்ணமான மனிதன், அவர் பரிபூர்ணமான தேவன் என்பதை குறிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்றுதான் அங்கே அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பார். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே இருந்து நீங்கள் பார்த்தால் அங்கே லார்ட் காட், கர்த்தராகிய தேவன் என்றுதான் இருக்கும். தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன் என்றுதான் இருக்கும். ஆனால் விழுகையின் போது அவன் சர்ப்பம் பிரயோகித்த வார்த்தை, இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே தேவனை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். கர்த்தர் என்று அவன் குறிப்பிடவே இல்லை. அங்கிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அதனாலே நாம் இயேசு கிறிஸ்துவை, பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் கூட இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்றால் என்ன? மாம்சத்தின்படி வந்த கிறிஸ்து யூதன், மாம்சத்தின்படி வந்த கிறிஸ்து ஒரு மனிதன், மாம்சத்தின்படி வந்த கிறிஸ்து அங்கே அவருக்கு வேண்டியவர். அதனால் அவரை நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். அவர் எனக்கு சகோதரன் என்பதை நான் அறியவில்லை, அவரை ஆவிக்குரிய ரீதியிலே அறிந்திருக்கிறேன். நாங்கள் இனி ஒருபோதும் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் என்றால் என்ன? ஒருவரையும் அவர்களுடைய குறைபாடுகளோடு காணக்கூடிய தன்மையிலே நாங்கள் காணாதபடிக்கு ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்து நம்மை எப்படி பார்க்கிறாரோ, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாரோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி காண்கிறாரோ அப்படி மற்றவர்களை காணக்கூடிய பக்கத்தில் நான் அவர்களை பார்க்கிறேன் என்பதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் தன் நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய ஒரு நீதிமானாகிய, ஒரு பாக்கியவானாகிய அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அவன் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி இருக்க வேண்டும். அவன் கிறிஸ்துவிலே கட்டப்பட்டவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவிலே வேரூன்றி இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது என்ன? அவர்தான் வேர், அவர்தான் நமக்கு சார் வருகிறது என்பதாக இருக்கிறது. அவருடைய வேருக்கும் சாருக்கும் உரியவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். நாம் காட்டு ஒலிவ மரங்களாகிய நம்மை சுய ஒலிவ மரத்தோடு இணைக்கும்படியாக அந்த சுய ஒலிவ மரமாகிய எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் தள்ளப்பட்டாலும் கூட ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். அதற்காக நீங்கள் மேன்மை பாராட்டவோ மமதை கொள்ளவோ கூடாது. நம்மையே வச்சிருக்கிறாரே, அவர்களை கொண்டு வந்து வைப்பது நிச்சயம் என்று கொண்டு வருகிறார். அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பது நிச்சயம் என்று கொண்டு வருகிறார். நம்மை அவரோடு இணைத்திருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். இதற்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், வழி நடத்துகிறார். நாம் அவரில் வேரூன்றி இருக்க வேண்டும். அவருடைய வேருக்கும் சாருக்கும் உரியவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். ஆவிக்குரிய வேர்கள் நம்மில் மேம்பட வேண்டும். ஆவிக்குரிய வேர் நம்மில் மேம்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் களைகளை களைந்து போட வேண்டும். மூன்றாவதாக, நாம் கிளை நறுக்கப்பட அர்ப்பணிக்க வேண்டும். நான்காவதாக, நாம் அறுவடைக்காக காத்திருக்க வேண்டும். 4 விதமான அனுபவங்கள் இதை ஒத்து இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மனிதனை குறித்த தேவனுடைய வளர்ச்சி திட்டம் என்பது, அவன் தண்ணீர்கள் அண்டையில் இருக்க வேண்டும். அவன் கால்வாயின் ஓரமாய் தன் வேர்களை அங்கே பரப்பி இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு அவனை ஒப்பிடுகிறார். அவன் உஷ்ண காலத்திலும், அவன் மழை இல்லாத காலத்திலும், மழை தாழ்ச்சியான காலத்திலும் அவன் தன்னுடைய பச்சை தன்மையை அவன் உஷ்ண காலத்திலே காத்து கொள்ளுகிறான்.
மழை தாழ்ச்சியான காலத்திலும் அவன் கனி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான் என்றால் என்ன? தேவன் மேல் தன்னை முழுவதும் தேவனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில அவன் வேர்கள் அங்கே தேவனை சார்ந்து இருக்கிறது. அவனை ஒரு விருட்சத்தோடு ஒப்பிடுகிறார். அந்த வேர்கள் அவருடைய வசனத்திலும் அவருடைய அபிஷேகத்திலும் அவரிலும் சார்ந்து இருப்பதினால் அவன் உஷ்ண காலத்திலும் அவனுடைய இலைகள் பச்சையாக இருக்கிறது. என்றால் என்ன? உஷ்ணம் எதை குறிக்கிறது? சோதனையை குறிக்கிறது, பாடுகளை குறிக்கிறது, துன்பங்களை குறிக்கிறது, போராட்டங்களை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள், போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகளிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருந்தால் நாம் அசையாதவர்களாக இருப்போம். கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எப்படி இருந்தோமோ அதே நம்பிக்கையோடு இருப்போம். கிறிஸ்து நம்மை அபிஷேகித்த போது நமக்கு இருந்த தைரியம் குறையாது இருக்கும். அவர் மேல் இருந்த நம்பிக்கை குறையாமல் இருக்கும். இந்த உஷ்ணம் நம்முடைய இலைகளை அது காய செய்வது இல்லை, உலர்ந்து போக செய்வது இல்லை என்பதாக இருக்கும். அதனுடைய பச்சை தன்மை காக்கப்படும். பச்சை எதை குறிக்கிறது? செழிப்பாக, அது தேவனுக்குள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ரீதியிலே குறைவற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் நிறைவு நாள். கடைசி காலத்திலே சபையானது யாதொரு வரத்திலும் குறைவற்றதாய் காணப்பட வேண்டும். அது செழுமையான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது தாழ்ச்சியான காலத்திலும், மழை தாழ்ச்சியான காலத்திலும் அது கனி கொடுக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறது. மழை தாழ்ச்சியான, மழை என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அது எழுத்தின்படியானதாகட்டும், அது ஆவிக்குரிய ரீதியில் ஆகட்டும், எந்த குறைபாடுகள் வந்தாலும் தன் கனியை தன் காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் துன்மார்க்கர் அப்படி அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கர் எப்படி இருக்கிறார்கள்? துன்மார்க்கர் நிலைவரப்பட மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போம். 3ஆம் வசனம். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான். துன்மார்க்கத்தினால் மனிதன் நிலைவரப்பட முடியாது. துன்மார்க்கம் செய்யக்கூடிய மனிதன் நிலைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை செய்ய முடியாது. அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது போல், அவனுக்கு தைரியம் இருக்கிறது போல் அவன் காண்பிப்பானே ஒழிய அவனுக்குள் நம்பிக்கையோ தைரியமோ இருக்க முடியாது. ஏனென்றால் தான் நிலையற்றவன் என்பதை அவனுடைய உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கத்தான் செய்கிறது. துன்மார்க்கர் நிலையற்று போகிறார்கள். அப்படியே துன்மார்க்கர் தாங்கள் நிலைத்திருப்பது போல் அவர்கள் தைரியமாக தங்களை வெளிப்படுத்தி கொண்டாலும் கூட ஒரு நாள் அவர்கள் இல்லாமல் போகிறதை இந்த உலகம் பலமுறை அது சாட்சியிட்டு இருக்கிறது. மனிதகுலம் பலமுறை அதை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கன் நிலைவரப்படான். ஆனால் நீதிமானுடைய வேர் அசையாது, அது கனி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. வாசிருங்க. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமான்களுடைய வேர் அசையாது. 12ஆம் வசனம் வாசிங்க. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமான்கள் வேர் கனி கொடுக்கும். நீதிமான்களுடைய வேர் கனி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. நீதிமான்களுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமான்களுடைய வேர் கனி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. துன்மார்க்கரோ அசைந்து போய் அழிந்து போய் அவர்கள் காணப்படாமல் போய் விடுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்மார்க்கமாக ஜீவிப்போமானால், நீங்க இந்த மரத்தோடு உள்ள காரியங்களை நாம் ஒப்பிட்டு பேசும்போது நாம் எல்லோருக்கும் தெரிந்த 1ஆம் சங்கீதம், 1ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் என்பது நாம் எங்கு வேறு பிரிய வேண்டும் என்று சொல்லுகிறது. 2ஆம் வசனம் துவக்கி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம் நாம் எல்லோருக்கும் மனப்பாடமான வசனம். நாம் யாரை விட்டு விலக வேண்டும், யாரோடு நிற்கக்கூடாது, யாரோடு உட்காரக்கூடாது என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறது. நீங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும்
பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று கொண்டு வருகிறார். ஆங்கிலத்திலே இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது blessed is the man, ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் எப்படி இருக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, யார் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், தேவன் மேல் தன்னை முழுவதுமாக தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை காத்து கொள்ளக்கூடிய மனிதன் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவன்தான் நீதிமான் என்று கொண்டு வருகிறோம். அவன்தான் பாக்கியவான், அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் நீதிமான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படி இருக்கிறான்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாத ஒருவன். யார் துன்மார்க்கன்? வேதத்திலே இந்த 3 பேரையும் நாம் பார்க்க வேண்டும். யார் துன்மார்க்கன், யார் பாவி, யார் பரியாசக்காரன் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த 3 பேரும் இருக்கிறார்கள். ஆபிரகாமோடு வந்து தேவனுடைய செவையான வழியை விட்டு துன்மார்க்கமான வழிக்கு தன்னை திருப்பி கொண்டு இருந்தாலும் கூட தேவனுடைய வேதம் அவனை குறித்து நீதிமான் என்று சொல்லுகிறது. பேதுரு அப்போஸ்தலன் நீதிமானாகிய லோத்து என்று சொல்லுகிறார். இந்த லோத்து ஒரு துன்மார்க்கன், சன்மார்க்கமான தேவனுடைய வழியை விட்டு தேவனுடைய தாசனாகிய ஆபிரகாமை விட்டு தன்னை பிரித்து கொண்டான். எப்ப? செல்வ செழிப்பு வரும் பொழுது. பணம் அவசியம்தான், ஆனால் பண ஆசை என்பது தீமை. நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது ஒருவன் தன்னை பாக்கியவானாக, நீதிமானாக, தேவனுக்கு ஏற்றவனாக, தேவனை சார்ந்திருப்பவனாக காத்துக்கொள்ள முடியும்? போதும் என்ற மனதோடு உள்ள பயபக்தியுள்ள வாழ்க்கை தான். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பூமியில ஒன்று நாம் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. எது சரியாக இருக்கும்? போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் இல்லையா? இந்த லோத்துடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு வந்தபோது, அவர்கள் எகிப்துக்கு போய் திரும்பி வந்தபோது, பூமி அவர்களை தாங்க முடியாத போது, அவருடைய செல்வம் பெருத்த போது, அவருடைய மந்தைகள் பெருகிவிட்டன, அவருடைய வேலைக்காரர்கள் பெருகிவிட்டார்கள், இப்பொழுது அந்த பூமி தாங்கவில்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய எல்லா விதமான சாத்தியங்களும் இருக்கிறது. ஆனால் லோத்துக்கு இந்த ஆபிரகாமோடு இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. இவன் விசுவாசத்தில் நடப்பவன், இவன் விசுவாசித்து வந்திருக்கிறான், இவன் தரிசித்து நடப்பவன் அல்ல. இவன் எவ்வளவு செல்வம் வந்தாலும் இந்த கூடாரங்களில் இருந்து மாறி போகிறவன் அல்ல. பாருங்க, ஆபிரகாமோடு வந்த இந்த லோத்துக்கு இருந்த செல்வம் கண்டிப்பாக ஆபிரகாமின் செல்வத்தை மிஞ்சி இருக்க சாத்தியமில்லை. ஆனால் ஆபிரகாம் இன்னும் கூடாரத்தில் தான் இருக்கிறார். அப்பொழுது லோத்து எங்கே இருக்கிறான்? லோத்து தன் வீட்டுக்குள் இருக்கிறான். அவனுக்கு ஒரு வீடு உண்டாகிவிட்டது. ஆனால் ஆபிரகாமுடைய நம்பிக்கை என்ன? கைவேலை அல்லாத ஒரு வீடு நமக்காக வருகிறது என்று விசுவாசித்து அதை எதிர்நோக்கி இருக்கிறான். தேவனால் கட்டப்பட்ட அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு நகரம் வருகிறது என்று அவன் நம்பி இருக்கிறான். வாக்குத்தத்தத்தின் சந்ததிகளாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவன் பரதேசியாக, கூடாரவாசியாக அவன் இருக்கிறான். வாக்குத்தத்தத்தின் தேசத்திலே அவன் பரதேசியாக சஞ்சரித்து திரிகிறான், கூடாரவாசியாக இருக்கிறான். ஆனால் இந்த லோத்து அவனை விட்டு பிரிந்து போகும்படியாக அவன் இருக்கிறான். ஆபிரகாம் அவனை சரியாக வைத்திருந்தாலும் கூட ஆபிரகாமின் மேல் ஒரு சரியான எண்ணம் லோத்துக்கு இருக்கவில்லை. இருந்திருந்தால் தன் வேலைக்காரரை தான் அவன் கண்டித்திருப்பானே தவிர அவன் வாக்குவாதத்துக்கு வந்திருக்க சாத்தியமில்லை. அவன் வாக்குவாதத்துக்கு வந்தது எதை குறிக்கிறது? அவனுக்கு ஆபிரகாமில் இருந்த மரியாதை குறைந்து விட்டது. ஆபிரகாமை அவன் கனம் பண்ண தவறுகிறான். ஆபிரகாம் சொல்லுகிறார், நாம் 2 பேரும் சகோதரர்கள், நாம் வாக்குவாதம் செய்வது சரியல்ல. வாக்குவாதம், சண்டை என்றால் அங்கே தேவனுடைய சமூகத்தை நாம் காத்துக்கொள்ள முடியாது. அதனாலே பிரிந்து போகிறான். ஆனால் அவர் அந்த தேசத்தையோ அந்த எல்லையோ விட்டு போகும்படி சொல்லவில்லை. ஆனால் அவன் போகிறான்.
சோவாருக்கு போகும் வழி மட்டும் இருக்கக்கூடிய சமபூமி முழுவதும் எகிப்தை போல பூமியின் அங்கே செல்வம் அவன் கண்ணை மறைக்கிறது, அவன் தரிசனத்தை மறைக்கிறது. ரெண்டும் தெரியுது பாருங்க அவனுக்கு. எகிப்தை போலவும் காணப்படுகிறது, தேவனுடைய தோட்டத்தை போலவும் காணப்படுகிறது. துன்மார்க்கரோடும் சம்பந்தப்படுகிறார்கள், தேவனோடும் சம்பந்தம் கலக்கும்படியாக நினைக்கிறார்கள். தேவ ஜனத்தோடும் இருக்க வேண்டும், தேவனோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், துன்மார்க்கரையும் விட்டுவிடக்கூடாது. உலக பிரகாரமான விதத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இங்கே ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வதிக்கப்பட்டு, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்று நான் சொல்வது நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளை தேவன் சந்திப்பதை குறித்து நான் பேசவில்லை. பண ஆசையும் செல்வ செழிப்பையும் குறித்து பேசுகிறேன், சுகபோகமாய் வாழ்வதை குறித்து பேசுகிறேன், உலக பிரகாரமாக வாழ்வதை குறித்து பேசுகிறேன். நாம் வெளிவேஷமாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடாது. பரிசுத்தம் என்ற உடனே சபையில் இருக்கக்கூடிய நம்முடைய எழுத்தின்படியான இன்ஸ்டிடியூஷனல் லா, that is called dogma, நாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் சட்டதிட்ட ஒழுங்குகளை நாம் பின்பற்றுவது பரிசுத்தம் அல்ல. ஒரு உடை ஒழுங்கு வைத்திருக்கிறோம், அது பரிசுத்தமாகிவிடுமா? அல்ல, அது ஒரு ஒழுங்கு, சபை வைத்திருக்கக்கூடிய ஒழுங்கு. அதை நாம் பரிசுத்தம் என்று எண்ணி ஏமாந்து விடக்கூடாது. பரிசுத்தம் என்பது நாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்தம் என்றாலே செட் அபார்ட், வேறு பிரிக்கப்பட்ட. சபைக்கான வார்த்தை எக்லீசியா, கால்ட் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட், வெளியே அழைக்கப்பட்ட, வேறு பிரித்து கொண்டு வரப்பட்ட ஒரு கூட்டம் தான் சபை. வேறு பிரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன் தான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவம். இவர்கள் ஒன்றிணைந்துதான் கிறிஸ்துவின் சரீரமாகிறார்கள். ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது என்று சொன்ன உடனே உலகத்தில் வேலையை விட்டு தான் நாம் இங்கே இருக்க முடியும் என்பது அல்ல. ஊழியத்தில் முழு நேரம் இருப்பவர்கள் இருக்கட்டும். ரெண்டு எஜமான் என்று சொல்வது என்ன? நீங்கள் துன்மார்க்கமாகவும் வாழ நினைக்கிறீர்கள், சன்மார்க்கத்திலும் பங்கு பெற நினைக்கிறீர்கள், உலகத்தோடும் ஒத்துப்போக நினைக்கிறீர்கள், சபையோடும் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோம நிருபக்காரர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அது என்ன? லோத்துடைய வாழ்க்கையிலே நன்மையான, தேவனுடைய பரிபூர்ணமான, நன்மையான, பிரியமான சித்தம் மூன்றும் இருந்தது. அது மூன்றிலும் அவன் நிலைக்கவில்லை. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்பது அவன் ஆபிரகாமோடு இருந்திருக்கலாம். அது ஆபிரகாமுக்கு தான் பிரச்சனையே ஒழிய இவனுக்கு இல்லை. இவனால் ஆபிரகாமுக்கு தான் அங்கே தரிசனம் அங்கே டிலே ஆகுது, பின்தங்கி போகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேற காலதாமதம் ஏற்படுவதற்கு லோத்து ஒரு காரணமாக இருக்கிறான். லோத்து பிரிந்து போன பின்புதான் அவர் கண்களை ஏறெடுத்து பார், இந்த தேசம் முழுவதும் சுற்றி திரி, இது முழுவதையும் உனக்கு சுதந்திரமாக தருகிறேன், உன் சந்ததி இந்த தேசம் முழுவதையும் நிரப்புவார்கள், உன்னால் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆசீர்வாதத்தின் நிறைவு லோத்து புறப்பட்டு போன பின்புதான் வருகிறது. ஏனென்றால் லோத்து தன்னை காத்து கொண்டு தன்னுடைய பர்சனல் லைஃப்ல, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் செவையாக நினைக்க வாழ நினைத்தாலும் கூட அவனுடைய மற்றொரு பக்கம் துன்மார்க்கமானதாக இருக்கிறது. செல்வ செழிப்பு அவன் கண்களை மறைத்திருக்கிறது. அவனுக்கு எகிப்தும் தேவனுடைய தோட்டமும் ஒன்றாக காணப்படுகிறது என்றால் அவன் தன் தரிசனத்தை இழந்து விட்டான். இது மெதுவாக அவனை சோதோம் கொமோராவுக்குள்ளேயே கொண்டு போய்விட்டது. அவன் இப்பொழுது கல்லுகளால் வீடு கட்டி உள்ளே இருக்கிறான். அவனுடைய வீட்டுக்கு கதவு இருக்கிறது. அவன் நினைத்த வாழ்க்கை கிடைத்து விட்டது. ஆனால் இன்னும் ஆபிரகாம் கூடாரங்களிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். இதை குறித்து எபிரேய நிருபக்காரர் என்ன சொல்லுகிறார்? 11ஆம் அதிகாரத்திலே அந்த தேசத்திலே அவன் பரதேசியாக சஞ்சரித்தான். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாகிய ஈசாக்கும் யாக்கோவும் வந்தபோதும் அவர்கள் கூடாரங்களிலே தங்கி இருந்தார்கள். ஏனென்றால் கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீட்டை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அஸ்திபாரம் உள்ள நகரம் தங்களுக்கென்று தேவனால் வருகிறது என்று அவர்கள் விசுவாசித்திருந்தார்கள்.
அந்த அஸ்திபாரம் உள்ள நகரம் எது? அது கிறிஸ்து என்னும் மூலைகளின் மேலே, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னும் அஸ்திபாரத்தின் மேலே நாம் எல்லோரும் ஒரே வீடாக, நகரமாக, ஆலயமாக, மாளிகையாக, வாசஸ்தலமாக கட்டி எழுப்பப்படுவோம். அப்படிப்பட்ட நகரத்துக்காக காத்திருந்தார்கள். அந்த நகரம் நாமே ஜீவனுள்ள கற்களாக இணைக்கப்பட்டு நாமே நகரமாக விளங்குவோம். அந்த நகரம் அவருக்குள்ளே இருக்கும், அவர் அந்த நகரத்துக்குள்ளே இருப்பார். நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். நாம் பூமியில் இருந்தாலும் அவரோட கூட உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே நம்மை உட்கார செய்திருக்கிறார். நாம் பூமியில இருக்கிறோம், ஆனால் நம்முடைய இயக்கம், நம்முடைய இயங்கக்கூடிய தன்மை, நம்முடைய இயங்கு சக்தி எங்கிருந்து வருகிறது? அது பரத்திலிருந்து வருகிறது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது, அது தேவனுடைய வல்லமையினாலே நாம் கிரியை செய்கிறோம். நான் அல்ல, கிருபையே என்று தேவன் அங்கே பவுல் சொல்லுகிறார். நான் எல்லா அப்போஸ்தலரும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்போஸ்தலன் என்று சொல்ல நான் லாயக்கற்றவன், தகுதியற்றவன். ஆனால் நான் எல்லாவற்றையும் செய்கிறேன், அவர்களை விட அதிகமாக பிரயாசப்படுகிறேன், பாடுபடுகிறேன். ஆனால் எப்படி அதை நான் செய்கிறேன்? நான் அல்ல, கிருபையே, தேவன் அளித்த கிருபை, தேவனுடைய வல்லமை என்னில் பலன் செய்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நாங்கள் அல்ல, அந்த அன்பினால் நாங்கள் கிரியை செய்கிறோம். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இதுதான் ஒரு சன்மார்க்கமான, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாக்கியவான், நீதிமான் என்பவனுடைய வாழ்க்கையின் தன்மையாக இருக்கிறது. ஆனால் துன்மார்க்கன் அப்படி அல்ல. இந்த லோத்து துன்மார்க்கன். அவன் இந்த சன்மார்க்கமான ஆபிரகாமோடு உள்ள இந்த பிரயாணத்தை அவன் அங்கே முடித்துவிட்டு அவன் சோதோமை நோக்கி அவன் பிரயாணப்படுகிறான். சோதோம் குமராவின் பாவங்கள் அப்பொழுது இவர்கள் கேள்விப்படாமல் இருந்திருப்பார்களா? எகிப்தே பார்த்துட்டு வந்திருக்காங்களே, எகிப்தையே பார்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் இவன் சோதோமை நோக்கி இவனுடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் இவனுடைய குடும்பத்துக்குள்ளே சோதம் வந்து விடுகிறது. அவனுடைய மனைவியின் மனதுக்குள் சோதம் நிறைந்திருந்ததினால்தான் அவள் திரும்பி பார்த்தாள். லோத்தின் மனைவியை குறித்த எச்சரிப்பு நமக்கு வேதம் சொல்லுகிறது. லோத்தின் மனைவியை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலும் அந்த எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? அவனுடைய பிள்ளைகள் அவன் பேச்சை கேட்கவில்லை. அவன் புறப்பட சொன்னால் அவன் குடும்பம் அவனுடைய பேச்சை கேட்கவில்லை, தாமதித்துக் கொண்டிருந்தார்கள். தேவதூதன் அங்கே அவர்களை இழுத்து கொண்டு வந்து பட்டணத்தின் வெளியே விடுகிறார். உனக்கு இந்த பட்டணத்தில் யாராவது இருந்தால் போய் சொல்லு என்று சொன்னபோது லோத்தின் வார்த்தைகள் அங்கே எடுபடாது என்று லோத்தே சொல்லுகிறார். மருமக்கள்மார் என் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய பேச்சு இங்கே நிராகரிக்கப்படும். தேவனுடைய எச்சரிப்பு ஒரு துன்மார்க்கன் சொன்னால் யாரும் கேட்க முடியாது. நீயே இங்கே தானே இருக்க, இந்த ஊர் அழிஞ்சிருன்னு சொல்ற அப்படின்னு தானே கேட்பாங்க. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை சோதோமோடு இணைந்து இருந்தது. அவன் நாள்தோறும் சோதோமின் பாவத்தினால் இருதயத்தில் குத்தப்பட்டவனாக இருந்தாலும் அதை வெளியே காண்பிக்கவில்லை. வெளியே காண்பித்திருந்தால் அங்கு அவன் உட்கார்ந்திருக்க முடியுமா? அவன் வெளியே காண்பித்த போது அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸை சோதோமின் ஜனங்கள் கொடுத்தார்கள். தேவதூதர்கள் அவன் வீட்டுக்கு வந்தபோது அவன் வீட்டை நெருக்கி சோதோமின் ஜனங்கள் முட்டி அவன் கதவை அங்கே உடைக்க வந்தபோது அவன் நீதியை சொல்ல துவங்குகிறான். அதுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன? பரதேசியா இங்க வந்த நீ எங்களுக்கு நீதி சொல்வியா? இன்றைக்கு தேவ பிள்ளைகள் உலகத்தோடு இணைந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து விட்டு பின்பு ஒரு நாள் தேவனை பற்றிய சாட்சி சொன்னால் நீங்கள் பரியாசம் பண்ணப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகள் எடுபடாமல் போய்விடும் என்பதற்கு லோத்து சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கேற்ற பயபக்தி இல்லாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கேற்ற நடக்கை இல்லாவிட்டால் நாம் சொல்லக்கூடிய தேவனை பற்றிய சாட்சி எப்படி இருக்கும்? அது எடுபடாமல் போய்விடும் என்பதற்கு இந்த லோத்து சரியான முன்னுதாரணமாக இருக்கிறார். இந்த லோத்துடைய வாழ்க்கையில
அவனுடைய வார்த்தைகள் எடுபடவில்லை. எங்க? வீட்டிலும் எடுபடவில்லை, சமூகத்திலும் எடுபடவில்லை. அவனுடைய மருமக்கள் மாரும் கேட்கல, பிள்ளைகளும் அவசரத்துக்கு கிளம்பல, இங்கே ஊர் ஜனங்களும் அவனுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. இதுதான் துன்மார்க்கனுடைய முடிவு. அவனை இது பரிபூர்ணமான சித்தத்திலிருந்து போய்விட்டான். பரிபூர்ணமான சித்தம் என்பது ஆபிரகாமோடு இருப்பது. சரி, பிரியமான ஒரு சித்தத்துக்கு தேவன் சொல்லுகிறார், நீ அங்கு தேவதூதர்கள் நீ அந்த மலையை நோக்கி ஓடிப்போ என்று சொல்லுகிறார்கள். மலை என்பது, அந்த மலை என்ற வாழ்க்கை கடினமான வாழ்க்கை. அது ஆவிக்குரிய ஒரு ஜெப ஜீவியம், ஆவிக்குரிய ஒரு சரியான ஜீவியத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு நெல்லாட்டமான அந்த மலைக்கு போ என்ற வார்த்தைக்கு அவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அவனுடைய பதில் என்ன? மலைக்கு போகிறது எனக்கு கஷ்டம், கடினம் என்று சொல்லுகிறார். ஒரு ஒழுங்கு முறைமைக்கு உட்பட்ட வாழ்க்கை என்பது கடினமான வாழ்க்கை தான். உலகத்திலே பந்தய பொருளை பெறுவதற்காக விளையாட்டு வீரர்கள் ஒரு ஒழுக்கமுள்ள ஜீவியம் செய்வதற்கு பிரயாசப்படுகிறார்கள். ஒரு எழுத்தின்படியான ஒழுக்க ஜீவியம் தான் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வரும் என்றால், ஒரு ஆவிக்குரிய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஒழுங்காக, சரியாக, ஒழுக்கமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று கொண்டு வருகிறார். நம்முடைய அவயவங்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும்படிக்கு நீதிக்கு அடிமையாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு பிரியமான நீதிக்கானாலும் சரி, தேவனுக்கு பிரியமில்லாத அநீதிக்கானாலும் சரி, எதற்கு உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறோம்? நாம் ஒருவேளை உலகத்தின் வேஷம் தரித்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இழந்து விட்டோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேஷமாகவே மனிதன் தெரியக்கூடாது. அவனுடைய சாட்சி எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்த ஜீவியம், மனிதனுக்கு முன்பாக ஒரு இடரலற்ற ஜீவியம் இருக்க வேண்டும். அவனுடைய ஜீவியத்திலே தேவனை பற்றிய சாட்சியை அவன் வார்த்தைகளால் அல்ல, தன் வாழ்க்கையால் வெளிப்படுத்த வேண்டும். மலைக்கு ஓடி போவது கடினமாக இருக்கிறது லோத்துக்கு. சரி, பிரியமான வாழ்க்கைக்கு தான் வரவில்லை. அங்கே ஒரு நன்மையான ஒரு காரியத்தை அவன் கேட்கிறான். சோவாருக்கு போகும் ஒரு விண்ணப்பத்தை அவன் வைக்கிறான். அந்த சின்ன ஊர் இருக்கிறது, அதற்கு போய்விடுகிறேன். அதிலாவது இருந்தானா? இல்லை. ஆக தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான எந்த சித்தத்திலும் இல்லாதபடிக்கு போன அவனுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன? அவனுடைய சந்ததிகள் என்றென்றைக்கும் அங்கு தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய ஆலயத்துக்கு உட்புகக்கூடாது என்ற சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. அம்மோனும் மோவாபும் தேவனிடத்தில் சேரக்கூடாது என்ற சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. தான் முடிவு. நம்முடைய ஜெயம் என்பது நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகள் ஜெயிக்க வேண்டும். நாம் ஓபேத் ஏதோமின் அந்த காரியங்களை தொடர்ச்சியாக நம்முடைய குடும்ப ஜெபங்களிலே நாம் தியானித்து வருகிறோம். ஓபேத் ஏதோமுடைய ஜெயம் எங்கே இருக்கிறது? அவன் மாத்திரம் அல்ல, அவனுடைய 8 குமாரருடைய பெயர்களை வாசித்து பாருங்கள். அவன் எத்தனை தேவனுக்கு பயந்தவனாக தன் வாழ்க்கையை காத்து கொண்டான் என்பதை காண்பிக்கும். அவன் எங்கும் நீதியை பிரசங்கித்தான் என்று எழுதப்படவில்லை. தன் குடும்பத்துக்கு சரியாக தேவ பக்தியை சொல்லிக் கொடுத்திருக்கிறான். பயபக்தியுள்ள ஒரு ஜீவியம் செய்திருக்கிறான். அவனுடைய 8 குமாரர் மாத்திரம் அல்ல, அவனுடைய 62 பேர் அவனுடைய சந்ததியில் எழும்பி தேவாலயத்தின் பணியிலே இருந்தார்கள். தேவனுடைய ஆலயத்தின் பண்டக சாலையை காத்தார்கள். தேவனுடைய ஆலயத்தின் வாசலை காத்தார்கள். தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்திலே வந்தார்கள். இதுதான் ஜெயம். நாம் மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்ததிகள். ஆபிரகாமின் மேல் தேவன் வைத்த நம்பிக்கை என்ன? ஆதியாகமம் 18 அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தேவ நீதியையும் தேவனை பற்றிய பயபக்தியும் அவன் சொல்லுவான் என்ற நம்பிக்கை தான் தேவன் ஆபிரகாமின் மேல் வைத்த நம்பிக்கை. ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாகிய நம்மேல் தேவன் வைக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? ஒரு பயபக்தியுள்ள தேவனுக்கேற்ற ஒரு சந்ததியை நாம் பிறப்பிப்போம் என்ற நம்பிக்கை. அப்படி ஒரு சந்ததியை நாம் கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கை.
அதுக்கு நாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். துன்மார்க்கத்தை நாம் எதிர்க்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். நாம் சன்மார்க்கமாக தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்யும்படியாக நாம் இருக்க வேண்டும். அதுல இரண்டாவதாக பாவி. முதலாவது துன்மார்க்கன், இரண்டாவது பாவி. இந்த பாவி யார்? ஏசா ஒரு பாவி. ஒருவேளை போஜனத்துக்காக, இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்கள். ஏசா தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து பின்பு கண்ணீர் விட்டு அழுதாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலவரத்துக்கு போய்விடுகிறான். அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அவன் தகப்பன் சொன்னாலும் அது அவனுடைய மனதிலே படவில்லை, அவனுடைய மண்டையில் உரைக்கவில்லை. ஈசாக்கு சொல்றாரு, உனக்கு காலம் வரும், அப்பொழுது உன் கழுத்தில் இருக்கக்கூடிய நுகத்தடியை உடைத்து உன் சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அதற்கான நாள் வந்தது. ஆனால் அதை மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு அவனுக்கு இல்லை. ஏனென்றால் அவன் எழுத்தின்படி மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திலே இருந்தான். ஈசாக்கின் வீட்டிலிருந்து யாக்கோபு அங்கே பிரயாணப்பட்டு போய்விட்டான். இப்பொழுது ஈசாக்கின் பரிபூர்ணமான சொத்துக்கள் பரிபூர்ணமாக அவன் கையில், ஏசாவின் கையில் இருக்கிறது. எழுத்துக்குரிய இந்த ஆசீர்வாதத்திலே இவன் திருப்தி அடைந்து விட்டான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, துன்மார்க்கரும் தேவனை அறியாதவர்களுக்கும் நீர் ஆசீர்வாதத்தை தருகிறீர், அவர்கள் புசித்து திருப்தி அடைந்து தன் பிள்ளைகளுக்கு வைத்து போகிறார்கள். ஆனால் முடிவு என்ன? முடிவு ஒன்றும் இல்லை. ஆத்துமாவை குறித்த அறிவில்லாத இவர்கள் மிருக ஜீவன்களைப் போல அழிந்து போகிறார்கள். ஆனால் நாம் அப்படியே முற்றக்கூடாது. மிருக ஜீவன்களுக்கு இதை குறித்த பெரிய அறிவு இருப்பதாக போல எழுதுகிறார். தேவகுமாரர் வெளிப்படும்படியாக சிருஷ்டியாவும் அங்கே பிரசவ வேதனைப்பட்டு தவிப்பதாக சொல்லுகிறார். ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட தவிக்க வேண்டும் என்ற தவிப்பை குறித்து அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பேசுகிறார். இங்கே எழுத்தின்படியான ஆசீர்வாதத்திலே திருப்தி அடைந்து விட்டான் ஏசா. அவனிடத்தில் அவன் ஏமாற்றி வாங்கினதற்காக மீண்டும் வெகுமதிகளை கொடுக்கிறான் யாக்கோபு. அது மாத்திரமா? யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டு அவனை தேவனுடைய முகத்தை காண்க, தேவதூதரின் முகத்தை, தேவ சாயலாக தன் சத்ருவை காணக்கூடிய இடத்திலே அங்கே மாற்றம் நடந்திருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டு இருக்கிறான். நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால், கிறிஸ்துவில் வேரூன்றி இருந்தால் நாம் கனி கொடுக்க வேண்டும். ஆவியின் கனி என்ற ஒன்றிலே 9 தன்மைகள் இருக்கிறது. எழுத்தின்படியாக சந்ததிகள் தேவனால் வரக்கூடிய கனிகளாக இருக்கிறார்கள். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தெய்வீக தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இப்பொழுதே கோடரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். கனி கொடுக்காத வாழ்க்கைக்கு தான் அங்கே நியாய தீர்ப்பு என்று சொல்லுகிறாரே தவிர, நீங்கள் ஓடி ஆடி சுவிசேஷம் சொல்லி பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்யாவிட்டால் உங்களை அக்னியிலே போடுவேன் என்று சொல்லவில்லை. முதல் என்பது நாம் தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். வேதம் எழுத்தின்படியான கனிகளை சொன்னாலும் கூட அது எல்லாவற்றுக்கும் ஆவிக்குரிய தன்மைகளை தான் கொண்டு வருகிறது. மாதுளையிலே 12 அறைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. உள்ள 12 அறைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 12 sections. அந்த 12 அறைகளிலே இருக்கக்கூடிய விதைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் 613 விதைகள் இருக்கும். ஒரு மாதுளை பழத்திலே 12 அறைகளிலே 613 விதைகள் இருக்கும். எதை குறிக்கிறது? அப்போஸ்தலருடைய உபதேசம், தேவனுடைய வேதம், வேத வாக்கியங்களையும் இயேசு சொன்ன வசனங்களையும் குறிப்பதாக இருக்கிறது. 12 என்ற இலக்கம் அப்போஸ்தலரை குறிக்கிறது. 12 கோத்திரங்களை குறிக்கிறது. தேவனுடைய பிரதிநிதிகளை குறிக்கிறது. தேவனுடைய குமாரரை குறிக்கிறது. 613 என்பது நம் எல்லோருக்கும் அறிந்திருக்கிறபடி பிரமாணத்தை குறிக்கிறது, நியாய பிரமாணத்தை குறிக்கிறது. அதில்
நாம் 249 காரியங்கள் செய்ய வேண்டும், 365 காரியங்கள் செய்யக்கூடாது என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. வருதா கணக்கு? 248 365 ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று பகுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் கடைபிடித்து வாழ்ந்து கனி கொடுக்க வேண்டும். வாழ்க்கை ஏசாவுடைய வாழ்க்கையிலே எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தில் அவன் நிறைவடைந்து விடுகிறான், திருப்தி அடைந்து விடுகிறான். எல்லாம் எனக்கு போதுமான அளவு இருக்கிறது. ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவனுடைய தேவைகள் எல்லாம் தேவன் தான் சந்திக்க வேண்டும். அவனுடைய பாதையில் எல்லாம் தேவன் தான் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அவனுடைய பாதுகாப்பு தேவன் மேல் இருக்கிறது. அவன் தேவனை சார்ந்துதான் வாழ வேண்டும். அவனுடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கிறது. அவன் குமாரர் அவன் வாசனையை கெடுக்க நினைக்கிறார்கள். அவனுடைய குமாரர் அங்கே அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகளாக மாற்றப்படும் பொழுது, தன் குடும்பத்தை காக்கக்கூடிய ஆபத்து அவன் மேல் இருக்கும் பொழுது அவன் தேவனை சார்ந்து இருக்கிறான். அவனுக்கு எதிரியாக ஏசா வரும் பொழுது அவன் பரிபூர்ணமாக தேவனை சார்ந்து இருக்கிறான். ஆனால் ஏசா அப்படி அல்ல. ஏசா பாவி என்ற இடத்துக்கு போய்விடுகிறான். அவன் மனமாறுதலை வேண்டி விரும்பி அழுது கேட்டாலும் கூட கிடைக்க முடியாத இடத்துக்கு போய்விடுகிறான். அவன் சந்ததிக்கு சேயீர் மலை கொடுக்கப்பட்டாலும் எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தோடு அவர்கள் நின்று விடுகிறார்கள். ஆனால் இவனுடைய யாக்கோபுடைய 12 குமாரரும் அங்கே 12 கோத்திரங்களும் சரியாக தேவனால் வழிநடத்தப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக இஸ்மவேல் பரியாசக்காரன். இஸ்மவேல் பரியாசக்காரன். அவனை வீட்டை விட்டு விரட்டும்படியாக தேவன் சொல்லுகிறார். அவனை வீட்டை விட்டு அனுப்பிவிடு. பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்கார முடியாது. பரியாசம் என்றால் இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்ன நினைக்கிறாங்க, சந்தோஷமாக இயல்பாக நாம் நகைச்சுவையாக பேசுவதை பரியாசம் என்று நினைக்கிறார்கள். அது அல்ல. பரியாசம் என்பது என்ன தெரியுமா? நீ சபைக்குள்ளே ஆவிக்குரியவனை போல இருக்கிற. ஊழியக்காரர் முன்னாடி சேர்ல உட்கார மாட்டோம், கையை கட்டியே நிற்போம். ஆனால் உன் வாழ்க்கை வெளியே எப்படி இருக்கிறது? வெளியே எப்படி சமூகத்தில் எப்படி இருக்கிறது? உனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி இருக்கிறது? சக விசுவாசியோடு சபைக்கு வெளியே உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் பேச்சு எப்படி இருக்கிறது? இதுதான் பரியாசம், மாய்மாலம். உன் உடுப்பு வெள்ளையா இருக்கு, உன் தலையில எண்ணெய் இருக்கு, உன் மூஞ்சில மீசை இல்லை, தரையில உட்கார மாட்டேன், தரையில தான் உட்காருவேன், சேர்ல உட்கார மாட்டேன். இது பரிசுத்த வாழ்க்கையா? அதனாலதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மெய்யான நீதி, மெய்யான தாழ்மை, மெய்யான பரிசுத்தம். அப்படின்னா இதுக்கு எதிராக பொய்யாக ஒரு பரிசுத்தம், பொய்யாக ஒரு தாழ்மை இருக்குதானே? அதை அல்ல. வெளிப்படையாக மாய்மாலமான ஒரு வாழ்க்கை அல்ல. அதை நாம் ஏன் செய்ய வேண்டும்? அப்படி ஒரு வாழ்க்கை. யாரை நாம் ஏமாற்றுகிறோம்? நம்மை நாமே ஏமாற்றக்கூடிய இடத்துக்கு போகிறோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்ல பழக வேண்டும். முகத்துக்கு முன்பாக ஒரு பேச்சு, புறமுதுகிட்டு இன்னொரு பேச்சு, முதுகுக்கு பின்பாக இன்னொரு பேச்சு. இது ஒரு மாயமான வாழ்க்கை. இதை தேவன் அருவருக்கிறார். இது சகோதரருக்குள்ளே பிரிவினையை கொண்டு வருகிறது. சகோதர சிநேகத்தை கெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதை தேவன் வெறுக்கிறார். மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார். இல்லையா? இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, அங்க ஈசாக்கு தனியா இருக்கும்போது ஒருவித மகன் நடந்து கொள்ளுகிறான். ஈசாக்கை கொல்ல வேண்டும் என்ற திட்டம். அதனால்தான் அவன் தாயின் வாழ்க்கையில்
தன் நாச்சியாலை குறித்த மரியாதை இல்லை. இது இவன் குமாரனுக்குள்ளும் வந்திருக்கிறது. நீ சபையில் ஒரு மாதிரியும் நீ வீட்டில் ஒரு மாதிரியும் இயங்கினால் உன் பிள்ளைகள் உன்னை மதிக்க மாட்டார்கள். அதான் வாழ்க்கை. போதிக்கக்கூடிய, பேசக்கூடிய, சாட்சியிடக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்கு முன்பாக அந்த வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? வேணும். அது இல்லாதபடிக்கு நாம் சமூகத்துக்காக அப்படி செய்வோமானால் நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் பின் சந்ததியும் நஷ்டமடையும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த 3 பேரையும் விட்டு விலக சொல்லுகிறது வேதம். நீங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், தேவனுடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அதன் மேல் பிரியமாய் இருக்கக்கூடிய மனிதன் பாக்கியவான். அவன் எப்படி இருக்கிறான்? அவன் உஷ்ண காலத்திலும் தன் இலை பச்சையாக காத்து கொள்ளக்கூடிய இடத்திலும், மழை தாழ்ச்சியான காலத்திலும் அவன் கனி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். அது நம்முடைய இருதயத்தை பொறுத்ததாக இருக்கு. நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்குமானால் நாம் சரியான நிலமாக இருப்போம். அது சரியான விதை விழும், அது சரியான பலன் தரும் என்ற இடத்தில் இருக்கு. காலை வேளையில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் தேவனுடைய பார்வையிலே பாக்கியவானாக, நீதிமானாக, பிரியமானவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்படுகிறோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியம் அல்லாததாக இருக்கிறதா? நாம் சரியாக கனி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் வேதம் விரும்புகிறது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே அவன் வாழ்ந்த வாழ்க்கை அவனுடைய குமாரர்கள் பிரதிபலித்தது. அவனுடைய சந்ததியார் 62 பேர் அங்கே ஆலயத்தின் பணியிலே இருந்தார். அவருடைய சந்ததிகள் இந்த உபதேசங்களிலும், இந்த உண்மையிலும், இந்த சத்திய வசனத்திலும், இந்த திவ்ய பலத்திலும் இந்த தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே வர வேண்டும். அப்படி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டும். ஒரு பயபக்தி உள்ள, ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் உலகத்திலே நாம் முன்னே எப்படி இருந்தோம்? எதற்காக அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்தார்? எதற்காக? அவர் நம்முடைய வாழ்க்கை அவருடைய கிறிஸ்துவின் அர்ப்பணிப்புக்கு ஏற்றதாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை அவர் நம்மை மீட்டுக் கொண்ட நோக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது நாம் எதையும் சாதிக்கிறதுக்காக அல்ல, நாம் ஜீவிப்பதற்காக. நான் என்ன சாதிச்சேன்னு தான் பார்க்குறாங்க இன்றைக்கு. என்ன சாதிச்சேன், எத்தனை ஊழியம் ஸ்தாபிச்சேன், அது இல்லை. நான் எப்படி ஜீவித்தேன், நான் கிறிஸ்துவோடு எப்படி இருக்கிறேன், என் மனவாளனோடு உள்ள உறவிலே நான் எப்படி இருக்கிறேன். கடந்த நாட்களில் ஆவிக்குரிய PhD குறித்து பேசினேன். The presence of God, the holy life for God and a devoted life. தேவனுடைய சமூகத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த ஜீவியம், தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு நமக்குள்ளே இருக்கிறதா? அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில காத்துக்கொள்ள வேண்டும்? அதை எப்படி நம்முடைய ஜீவியத்தில் அவருடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? அவருக்கான பரிசுத்த ஜீவியத்தை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? நாம் பரிசுத்தர்களாக, குற்றமற்றவர்களாக, நாம் கண்டிக்கப்படாத ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாக நம்முடைய மாம்ச சரத்திலே அவர் பட்ட மரணத்தை நாம் நினைக்க வேண்டும். நமக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கை, உபதேசத்தின் நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு பயபக்தி உள்ள ஜீவியம், ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு மற்றவர்களை இடரப்படாத ஒரு ஜீவியை நாம் ஜீவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவிலே வேரூன்றி இருப்போம். நாம் கிறிஸ்துவிலே கட்டப்படுவோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்புக்கொள்கிறோம்.